Hi children, in this video we'll see factors of production. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் என்ன பார்த்துருந்தோம், what is production, what are the types of production, இதெல்லாம் பார்த்துருந்தோம். In this video we'll see factors of production. Before going to factors of production, let's see a small story. இந்த புக்கில் பிகினிங்கில் ஒரு ஸ்மால் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒரு தடவை நாம் ரீட் அவுட் பண்ணுவோம். அப்போ வந்து ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். Kevasi. One day, Yalini and Josephine were sitting in a park near their house and eating sugar cane. யாழினி ஜோஸ்ஃபைன் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ஒரு பார்க்கில் இருந்துட்டு அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சுகர் கேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அட் த டைம் யாழினிஸ் அங்கிள் ராஜா ஃப்ரம் த டவுன் கேம் தேர். அப்போ யாழினியோட அங்கிள் ராஜா அங்கே வராரு. ஆன் சீயிங் தெம் ஈட்டிங் சுகர் கேன், he asked, dear children, do you know what are the products produced from the sugar cane? அப்போ அவங்க மாமா அந்த அங்கிள் கேட்குறாரு, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுகர் கேன், அவங்க கேட்குறாங்க இந்த சுகர் கேனோட ப்ராடக்ட்ஸ், இதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. போத் ஆஃப் தெம் தாட் ஃபார் எ வைல் அண்ட் செட், அங்கிள் தே மேக் சுகர். ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க, இது வந்து சுகர் கேன்லேருந்து நமக்கு சுகர் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாரு, யூ ஆர் ரைட், டு யூ நோ ஹவு தே ப்ரொடியூஸ் சுகர் ஃப்ரம் அவர் கன்சம்ஷன்? அவங்க சொல்கிறாங்க இந்த சுகர் கேன்லேருந்து எப்படி, சுகர் கரெக்டு தான், எப்படி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாழினி சொல்கிறா, நோ அங்கிள், பட் இஃப் யூ டெல் அஸ் வி வில் நோ அபவுட் இட் அங்கிள். நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி யாழினி சொல்கிறா. அங்கிள், ஓகே, ஐ ஷால் டெல் யூ அண்ட் யூ இன் டர்ன் மஸ்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் இட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க, ஓகே அங்கிள், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. He began saying, sugar cane is produced in agricultural field. அது எல்லாருக்குமே தெரியும், நமக்கும் தெரியும். சுகர் கேன் எங்கேருந்து கிடைக்குது, நம்ம அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்லேருந்து தான் கிடைக்குது. திஸ் இஸ் த ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் என்னது, ப்ரைமரி ப்ரொடக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ப்ரைமரி ப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ ராவாக கிடைக்கிற இந்த மெட்டீரியல் தான் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். டு கெட் சுகர் வி டேக் சுகர் கேன் டு த சுகர் ஃபேக்ட்ரிஸ் யூஸிங் த மிஷின் வி ப்ரொடியூஸ் சுகர். ஸோ இப்போ வந்து சுகர் எடுக்கிறதுக்காக இந்த சுகர் கேன்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகணும், சுகர் ஃபேக்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். மிஷின் யூஸ் பண்ணி தான் நமக்கு சுகர் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து நமக்கு செகண்டரி ப்ரொடக்ஷன். சுகர் கேனை லேண்ட்லேருந்து எடுக்கிறது ப்ரைமரி ப்ரொடக்ஷன். அதை வந்து மெஷினரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபேக்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறது செகண்டரி ப்ரொடக்ஷன். ஸோ த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நோன் அஸ் செகண்டரி செக்டார் அண்ட் ஜென்ரலி described as manufacturing and construction industries, and the industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumers. அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெர்ஷியரி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபினிஷ்டு குட்ஸை நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட ஒப்படைப்பாங்க. அது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்? These industries include traders, banking, insurance, etc. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு tertiary sector. Production is a process of changing the raw materials into finished product. ஒரு raw material finished product மாற்றுறது தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் வந்து production. Here the factors of production is the input like sugar cane, machinery, labor, etc. நமக்கு வந்து சுகர் கிடைக்கணும், அதுதான் நம்மளுடைய அவுட்புட். அதுக்கான இன்புட்ஸ் என்னென்ன, சுகர் கேன், மிஷினரி, அதுக்கு ஒர்க் பண்ணுற லேபர்ஸ், இது எல்லாமே வந்து இன்புட் அண்ட் சுகர் இஸ் த அவுட்புட். நவ் லெட்ஸ் லேர்ன் அபவுட் ப்ரொடக்ஷன் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ப்ரொடக்ஷன் லைக் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரினர் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் டீடைல். ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, see factors of production. Human activity can be broken down into two components. நம்ம human activity வந்து two activitiesல two componentsஆ இருக்குது. ஒன்று வந்து production and another one is consumption. One is production and another one is consumption. When there is production, a process of transformation takes place. Production அப்படின்னா இதிலிருந்து இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இதிலிருந்து இது மாற்றணும், அதிலிருந்து அது மாற்றணும்னு சொல்லி சேஞ்சிங், அது வந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்புட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு அண்ட் அவுட்புட். ஏதோ ஒரு கன்வர்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது நம்ம ப்ரொடக்ஷனில். இன்புட்ஸ்லாம் என்னவாகுது, அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகுது. த இன்புட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்ட் ரெஃபர்ட் டு அஸ் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல்.
ஸோ இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா அந்த ஸ்டோரியில் அந்த மாதிரி இன்புட்ஸ் என்னென்ன லேண்ட் லேபர் அண்ட் கேபிட்டல் இதெல்லாம் வந்து இன்புட்ஸ். கலெக்டிவ்லி த இன்புட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த இன்புட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபேக்டர்ஸ், ப்ரொடக்ஷனுக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். When the factors of production are combined in order to produce something, a fourth factor is required. ஸோ இந்த 3 ஃபேக்டர் மட்டும் பத்தாது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை, ஃபோர்த் ஃபேக்டராக ஒன்று தேவைப்படுது. Goods and services do not produce themselves but need some conscious thought process in order to plan and implement manufacture. ஸோ goods and services வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் அது தேவை. ஒரு திங்ஸை வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, குட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சர்வீசஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாலும் இல்லை இது எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு ஒரு கான்சியஸ் தாட் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபேக்டர்ஸ்லாம் தேவை தான். This thought process is often called entrepreneurship and organization. ஸோ இந்த தாட் ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், என்டர்ப்ரீனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். என்டர்ப்ரீனர்ஷிப் அப்படின்னா அதாவது ஒரு பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பிளான்ஸ், அதெல்லாம் தான் என்டர்ப்ரீனர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். இதில் வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, ப்ரைமரி ஃபேக்டர் அண்ட் செகண்ட் டிரைவ்டு ஃபேக்டர்ஸ். சரியா. Primary factors are land and labor. Landum laborum தான் என்னது most primary factor. These are naturally given with and without them no goods can be produced. Primary factors என்னென்ன, land and labor. இது வந்து நேச்சுரலாக கொடுக்கப்பட்டது நமக்கு, ஆனால் இது இல்லை அப்படின்னா எந்த குட்ஸுமே வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Derived factors are capital and organization. இதிலிருந்து டிரைவ் ஆகிறது தான் வந்து கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். தீஸ் derived factors when combined with the primary factors of production raise total production. இந்த 2 ஃபேக்டரும் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இது ரெண்டும் மேலே பார்த்து அந்த லேண்ட் அண்ட் லேபரோடு கம்பைன் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டோட்டல் ப்ரொடக்ஷனையே ரைஸ் பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும். சரியா. ஒன்று பார்த்துருந்தோம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், லேண்ட் லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கான ஃபேக்டர்ஸ். லேண்ட். Land as a factor of production refers to all those natural resources or gift of nature which are provided free to man. ஸோ நமக்கு கிடைச்ச நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் வந்து இந்த லேண்ட். நம்ம மேனுக்கு ஒரு நேச்சுரல் கிஃப்டாக கிடைச்சது தான் வந்து இந்த land. It includes within itself several things such as land surface, air, water, mineral, forest, rivers, lakes, seas, mountain, climates and weather. land அப்படின்னா அதாவது நம்ம பிளெயின் ஏரியா மட்டும் கிடையாது, நம்ம அது மட்டும் கிடையாது. என்னென்னலாம் லேண்ட் சர்ஃபேஸ், லேண்ட் கீழே இருக்க லேண்ட் சர்ஃபேஸ், ஏர், வாட்டர், மினரல், அப்புறம் ஃபாரஸ்ட்டு, ரிவர், சீஸ், லேக்ஸ், இது எல்லாமே தான் வந்து நமக்கு லேண்ட் தான், லேண்டு சம்மந்தப்பட்டது தான். Thus, land includes all things that are not made by man. ஸோ எதெல்லாம் வந்து மேனால் மேட் பண்ண முடியலையோ அண்ட் மேனால் உருவானது இல்லையோ அது எல்லாமே வந்து நம்ம லேண்டுன்னு தான் சொல்லுவோம். வாட்டர் எந்த மேன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, கிடையாது. ஏர் இங்கே கிடையாது, மேன் மூலயமா தான் கிடைக்குதா, மேன் தான் வந்து அதை மேக் பண்ணுறாங்களா, கிடையாது. ஸோ நேச்சுரலாக மேனால் உருவாக்கப்படாதது எல்லாமே இந்த லேண்ட் தான், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தான், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். Land can take on various forms, from agricultural land to commercial real estate to the resources available from a particular piece of land. லேண்டுங்கிறது வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது, ஒன்லி அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேவா. நம்ம ரியல் எஸ்டேட் அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து கன்சிடர்ட் ஆஸ் லேண்ட். சி பிக்சர் கொடுத்துருக்காங்க, சி லேண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லேண்ட் அப்படின்றது என்னது, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நம்ம மேனுக்கு ஃப்ரீ கிஃப்ட். மேன் ஹேஸ் டு மேக் எஃபர்ட்ஸ் இன் ஆர்டர் டு அக்வயர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சம் எஃபர்ட் போட்டால் தான் நம்மளால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஃபேக்டர்ஸ்க்குமே வந்து மேன் என்ன செய்யணும், சம் எஃபர்ட்ஸை அக்வயர் போடணும். பட் டு அக்வயர் லேண்ட் நோ ஹியூமன் எஃபர்ட்ஸ் ஆர் நீடட். ஸோ லேண்ட் அக்வயர் பண்ணணும் அப்படின்னா எந்த ஹியூமன் எஃபர்ட்டுமே தேவை கிடையாது. லேண்ட் இஸ் நாட் த அவுட்கம் ஆஃப் ஹியூமன் லேபர். நம்ம செய்கிற வேலையினால் நமக்கு லேண்ட் கிடைக்க போகிறதில்ல. ரேதர் இட் எக்ஸிஸ்டட் ஈவன் லாங் பிஃபோர் த எவல்யூஷன் ஆஃப் மேன். அது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, மேன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே லேண்டுன்றது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது யாராலையும் வாங்க முடியாத ஒன்று. நெக்ஸ்ட்டு, லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. The total quantity of land does not undergo any change. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், சம்திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா 1 கிலோ பருப்பு கொடுங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட இருக்கலாம், கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பட் லேண்ட் அப்படின்றது அது எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அவ்வளோதான் குவான்டிட்டி. அதுக்கு வந்து அதிகமாகவோ குறைவாகவோ இருக்காது, எந்த சேஞ்சுமே நடக்காது. அதில் இட்ஸ் லிமிட்டட் அண்ட் கேனாட் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் வித் ஹியூமன் எஃபர்ட்ஸ். ஹியூமன் எஃபர்ட்ஸ்னால லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. No alteration can be made in the surface area of land. அதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு, land is imperishable. பெரிஷபிள் அப்படின்னா டீகே ஆகிறது, டெஸ்ட்ராய் ஆகிறது, கெட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வெஜிடபிள்ஸ்லாம் பெரிஷ்னா வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பெரிஷ். லேண்ட் இஸ் இம்பெரிஷபிள்னா லேண்டுன்ற ஒன்று டெஸ்ட்ராய் ஆகாது, அழியக்கூடியது அல்ல. ஆல் மேன்மேட் திங்ஸ் ஆர் பெரிஷபிள். நம்ம மேன் உருவாக்குற திங்ஸ் எல்லாமே வந்து பெரிஷபிள் தான், டெஸ்ட்ராய் ஆகக்கூடியது தான். அண்ட் தீஸ் மே ஈவன் கோ அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு டைமில் அது என்னாகும், காணாமலே போயிடும். பட் லேண்ட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். லேண்ட் அப்படின்றது என்னது, டெஸ்ட்ராய் ஆகக்கூடியது இல்லை. thus it cannot go out of existence. அது எப்பயுமே அழியக்கூடியது கிடையாது. it is not destructible. Next factor, land is a primary factor of production. In any kind of production process we have to start with land. So production, ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எங்கே தான் ஆரம்பிக்குது, லேண்டில் தான் ஆரம்பிக்குது. For example, in industries it helps to provide raw materials, and in agriculture crops are produced on land. ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே வந்து எதில் தான், லேண்டில் தான். ஸோ ரா மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லேண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு லேண்டில் தான். லேண்ட் இஸ் இம்மூவபிள். லேண்டுன்றது என்னது, மூவ் ஆகக்கூடிய ஒன்றா? நோ, இம்மூவபிள். இட் கேனாட் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அது லேண்ட் என்ன ஆகாது, டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நோ போர்ஷன் ஆஃப் India surface is transported to be some other country. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் லேண்டை வந்து சம் அதர் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா, முடியாது. ஸோ லேண்ட் இஸ் இம்மூவபிள். லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல் டிஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ். ஸோ லேண்டுக்கு வந்து பேசிக்காகவே வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ், அது வந்து அழியக்கூடிய திங் அல்ல. There are some original and indestructible power of land which a man cannot destroy. மேனால் அழிக்க முடியாத ஒரு பவர் வந்து நம்ம அந்த லேண்டில் இருக்குது. Its fertility may be varied, but it cannot be destroyed completely. Fertility அப்படின்றது என்ன, அதாவது லேண்டுன்ற ஒரு பகுதி ஆஃப் ஒன் பார்ட் ஆஃப் லேண்டில் பார்த்தீங்கன்னா பயிரெலாம் நல்லா வரும், அந்த இடத்துல வந்து நல்ல சத்து இருக்குது, மண்ணுக்கு சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பயிர் நல்லா வராது, அதில் ஏதாச்சும் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனுடைய ஃபெர்டிலிட்டி வேணால் டிஃபர் ஆகலாம், பட் அது வேரி ஆகும். ஃபெர்டிலிட்டி வேணால் வேரி ஆகும், பட் லேண்ட் என்ன ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. நெக்ஸ்ட்டு, லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் டிஃபர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் லேண்ட். ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஃபெர்டிலிட்டி வேரி ஆகுது. ஒன் பீஸ் ஆஃப் லேண்ட் மே ப்ரொடியூஸ் மோர் ஆர் அதர் லெஸ். ஒன்று வந்து அதிகமாக விளைச்சல் கொடுக்கும், இன்னொரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து விளைச்சல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆஸ் ஏ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் த இனிஷியல் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் 0. ஓகேவா, அதாவது இனிஷியலாக அந்த லேண்டுக்கான ப்ரொடக்ஷனுக்கான சப்ளை வந்து 0 தான். ஹவெவர் வென் யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் இட் பிகம்ஸ்
ஸ்கேர்ஸ்னால் என்னது, பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடக்ஷனுக்காக நம்ம அந்த லேண்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, டிமாண்ட் ஆகுது, சப்ளைக்கு டிமாண்ட் ஆகுது. தேர்ஃபோர் இட் ஃபெட்சஸ் எ ப்ரைஸ் அக்கார்டிங்லி. அதனால் என்ன ஆகுது, ஸோ அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் டிக்ரீஸ் ஆகவும் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து லேண்ட். நெக்ஸ்ட்டு லேபர். லேண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு லேபரும் ரொம்ப முக்கியம். லேபர் இஸ் அ ஹியூமன் இன்புட் இன்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதாவது லேண்டுக்கு வந்து ஹியூமன் எஃபர்ட் எதுவுமே தேவை கிடையாது. பட் லேபருக்கு என்ன தேவை, ஹியூமன் எஃபர்ட் பண்ணினா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆல்ஃப்ரெட் மார்சல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு, லேபரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு. த யூஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் பார்ட்லி ஆர் ஹோலி with a view to secure an input apart from the pleasure derived from the work. அவர் என்ன சொல்கிறாரு, அவன் பாடி ஒரு மேன் அப்படின்னா அவன் வந்து லேபர் அப்படின்னா அவன் பாடி யூஸ் பண்ணுறானோ மைண்டு யூஸ் பண்ணுறானோ பார்ட்டாக யூஸ் பண்ணுறானோ இல்லை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறானோ ஹோலாக யூஸ் பண்ணுறானோ அது எதுக்காக, அவன் இன்கம்மை செக்யூர் பண்ணுறதுக்காக தான், ஒரு வருமானத்துக்காக மட்டும்தான் அதை பண்ணுறான். இல்லை செய்யணுமே, இந்த ஒர்க்கை செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக, இது ஒர்க்கை கன்வெர்ட் ஆகணும், இந்த ஒர்க்கை செய்யணுமே அப்படிங்கிறதுக்கு அவன் செய்யலை. அவனுக்கு ஒரு இன்கம் தேவை, அதுக்காக தான் வந்து இதை செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, do you know Adam Smith is known as the father of economics and his economic is wealth economics. So father of economics யாரு, ஆடம் ஸ்மித். He wrote 2 classic works. இவர் வந்து 2 works எழுதியிருக்காரு. The Theory of Moral Sentiments in 1759 and An Inquiry into the Nature and Cause of the Wealth Nations in 1776. இது 2 ஒர்க்கும் இவர் எழுதியிருக்காரு, இவருடைய புக்கு. மெஷினரி ஒர்க்னா மெஷின்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு மெஷினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்னா மேன் வந்து அவங்க ஹேண்டாலேயே எஃபர்ட் போட்டு செய்கிறது, அது இது. நெக்ஸ்ட்டு மைண்ட் ஒர்க், ஜஸ்ட்டு மைண்டை திங்க் பண்ணி சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர். லேபர் இஸ் மோர் பெரிஷபிள் தேன் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பெரிஷபிள் அப்படின்னா முன்னையே சொல்லியிருந்தோம், டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய ஒன்று. லேண்டு டெஸ்ட்ராய் ஆகுமா, ஆகாது. பட் லேபர் என்ன ஆகும், டெஸ்ட்ராய் ஆகிடுறது ஒன்று தான். இட் மீன்ஸ் லேபர் கேனாட் பி ஸ்டோர்டு. லேபர் வந்து எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதாவது இன்றைக்கி அந்த ஒர்க்கை அவன் செய்யலை அப்படின்னா அந்த எனர்ஜியை வந்து அவங்களால ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த எனர்ஜி நாளைக்கு இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா, கிடையாது. அது வந்து ஸ்டோர் ஆகக்கூடியதல்ல. த லேபர் ஆஃப் அன் அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர் இஸ் லாஸ்ட் forever for the day when he does not work. அதாவது ஒரு அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால வந்து எப்போ ஒர்க் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ஒர்க்கு அவ்வளோதான், லாஸ்ட் போயிடும். லேபர் கேன் நெய்தர் பி போஸ்ட்பாண்டட் நார் அக்குமுலேட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அந்த ஒர்க்கை அந்த லேபர் என்ன பண்ண முடியாது, போஸ்ட்பான் பண்ணவும் முடியாது, நெக்ஸ்ட் டேக்கு தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னும் விட முடியாது. இட் வில் பெரிஷ். அந்த நேரம் அதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒன்ஸ் டைம் இஸ் லாஸ்ட் இட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஒரு தடவை ஒரு டைம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த டைம் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்காது. லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெய்தர் லேண்ட் நார் கேபிட்டல் கேன் ஈல்ட் மச் வித்தவுட் லேபர். ஸோ லேண்டோ இந்த கேபிட்டலோ இந்த லேபர் இல்லைன்னா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு, லேபர் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒரே மாதிரி, அதாவது சேம் அப்படின்னு சொல்லலாம், சிமிலராக இருக்கிறது. லேபர் அப்படின்றவங்க வந்து சேம் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வேலை இருக்காது. ஸ்கில்ஸ் அண்ட் டெக்ஸ்டரிட்டி வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸ்கில்னால் அவங்களுக்கான ஸ்கில்ஸ் தான், அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, ஈஸியாக செய்கிறாங்களா டஃப்பாக செய்கிறாங்களான்றது. டெக்ஸ்டரிட்டி அப்படின்னா அவங்க கையால் செய்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து. இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வேகமாக ஆக்டிவாக இருக்கான், இவன் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவன் சோம்பேறி மாதிரி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ அதான் வந்து டெக்ஸ்டரிட்டி. அவங்க ஹேண்டால் எஸ்பெஷலாக அவன் செய்கிற வேலை தான், பட் அவன் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறான் இல்லையா, அதுதான் வந்து டெக்ஸ்டரிட்டி. ஸோ அது வந்து ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் கண்டிப்பாக வேரி ஆகும். லேபர் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த லேபரர். அதாவது ஒரு லேபரையும் அவங்க செய்கிற வேலையும் ஒர்க்கையும் வந்து என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. லேபர் இஸ் மொபைல்னால்
மூவ் ஆகக்கூடியது. ஓகேவா? லேபர் அப்படிங்கிறவங்க மூவ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. மேன் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஃப்ரம் லோ பெய்டு ஆக்குபேஷன் டு எ ஹை பெய்டு ஆக்குபேஷன். மேன் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி? இங்கே ஆக்குபேஷன் இருக்குது, குறைவான ஆக்குபேஷன்லேருந்து ஹை ஆக்குபேஷன் ஹை பேமெண்ட்டு பே பண்ணுற ஆக்குபேஷன் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க? மூவ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. லேபர்ன்றவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இண்டிவிஜுவல் லேபர் கேன் ஒன்லி லிமிட்டட் பார்கெய்னிங் பவர். ஸோ ஒவ்வொரு லேபரும் ஒரு இடத்துல ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா, பார்கெய்னிங் அப்படின்னா என்னது? பேரம் பேசுறது. எனக்கு கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. கேட்கறதுக்கான ரைட்ஸ் அந்த இடத்துல இல்லை. ரைட்ஸ் இருக்குது, பட் ஒருத்தர் செய்கிற வேலைக்கும் நிறைய பேர் செய்கிற வேலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஒருத்தர் செஞ்சால் அந்த இடத்துல பார்கெனிங் பவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி தான், லிமிட்டட் தான். He cannot fight with his employer for a rise in wages or improvement in ஒர்க் பிளேஸ் கண்டிஷன்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல இவ்வளோ வேலை இருந்தது, நான் இவ்வளோ வெயிலில் வேலை செஞ்சேன், அந்த மாதிரி வந்து என்ன பண்ண முடியாது? அவங்க எம்ப்ளாயர்கிட்ட அவங்க வந்து ஃபைட் பண்ண முடியாது. யார்? இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாங்கன்னா. However, when workers combine to form trade union, the bargaining power of labor increases. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர், அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்க யூனிட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? பார்கெய்னிங் பவர் யூஸ் பண்ணி அவங்களுடைய லேபர் சார்ஜ் என்ன ஆகலாம்? இன்க்ரீஸ் ஆகும். இண்டிவிஜுவலாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அவங்க குரூப்பாக போய் கேட்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, ரிமைனிங் டிவிஷன் ஆஃப் லேபர்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.